அப்படியே கம்ஃபர்டபுளாக க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க செல்லா குட்டி. அதுக்குள்ளே இந்த மாதிரி கார்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிக்கணும். ஓட்டி பியூர் டிரைவிங் ப்ளஷர். ஹலோ பீப்புள், வெல்கம் பேக். இங்கே பாருங்கள், இன்றைக்கி நம்ம கூட என்ன கார் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹோண்டா சிட்டி ஐடி டெக் டீசல் 2016 மாடல். 2016 மாடலு 9 இயர்ஸ் ஓடி இருக்கு. இன்றைக்கி இதுதான் ஓட்ட போகிறோம். மேனுவல். அந்த காரை செம்ம பண்ணுங்க, நான் ஓட்டியிருக்கிறதுக்கு முன்னாடி செம்ம ஃபன்னாக இருக்கும் மேனுவல். 6 இயர்ஸ். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோலு, சன்ரூஃபு, இதில் மெயின் ஹைலைட்டே வந்து இன்ஜின் தான். ஸோ இதோட ஹைலைட்டே செம்ம. அந்த பவரு மைலேஜ் தான். கேட்குதா சவுண்டுக்கு வந்து ஏசியோட ஃபேன் கம்மி பண்ணிவிடும். செம்ம ஃபன்னாக இருக்கும் அந்த வண்டி ஓடுறதுக்கு. தேர்ட் இயரில் ஒரு புல் இருக்குங்க, வேறு லெவலில் இருக்கும். 99 bhp, 200 nm டார்க்கு. ஸ்பிரிட்டடாக ஓட்டினாலும் 20+ கொடுக்கும் மைலேஜ். அதுதான் ஹைலைட்டு. ஸோ மோட்டோ வேகன் நினைக்கிறேன் ஒரு சேனலில், அந்த சேனலில் வந்து பார்த்தேன். ஸோ இந்த காரோட இன்ஜின் வந்து ஜப்பான்லேருந்து இன்ஜினியர்ஸ் வந்து இந்தியா ஸ்பெசிஃபிக்காக இன்ஜினியர் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஜினை. அதனால தான் செம்ம ஃபியூல் எஃபிஷியண்ட்டான இன்ஜின் இது. ப்ளஸ் பவர்ஃபுல். நம்ம வந்து ஹைவேல ஒரு ரவுண்ட் போயிட்டு வரோம். ரொம்ப கிட்ட உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். எஸ், now it is okay. Now it is fine, I guess. Let's go. இந்த மாதிரி ஃபன்னெல்லாம் வந்து எஸ்யூவிஸில் என்ஜாயே பண்ண முடியாது. செம்மையாக ஓட்டலாம் வண்டி. பிளான்டடாக திரும்பி போயிடும். கொஞ்சம் சாப்பியாக தான் ஓட்டுறேன், ஏன்னா மேனுவல் ஓட்டி கொஞ்சம் நாள் ஆச்சு. ஃபோர்த்து கியரில் தெரியுது வண்டி. இன்னும் 2 கியர் இருக்குது பேலன்ஸ். அப்பா, இதோட டார்க்கு செமையாக இருக்கும். நீங்கள் செகண்ட் கியர்லேயே சிட்டியில் எடுத்து ஓட்டலாம். செகண்ட் கியர்லேருந்து மூவ் ஆகுதா பார்ப்போமா? பாருங்க, செகண்ட் கியர்லேருந்து எடுக்கிறேன். கேஷில் ஏறிடுச்சு. அந்த அளவுக்கு டார்க் செமையாக இருக்கும். மை காட், வேறு லெவலுங்க ஸ்டெபிலிட்டி. வா, ஐயோ, பிரேக் பாருங்கள், ஸ்டேபிளாக இருக்குது. லைட்டாக டர் ஆகிட்டேன். செம்ம ஷார்ப் பிரேக்ஸு. ஆக்சுவலி வந்து ஸ்பீடோமீட்டர் எரருங்க. இது போகிற ஸ்பீட்லாம் கரெக்டு கிடையாது. ஆக்சுவலாக தப்பாக தான் காட்டும்.
ஏன்னா அது பழைய வண்டின்றதுனால. வாவ், செம்ம ஸ்டெபிலிட்டிங்க. பா, ஓ மை காட், பியூர் டிரைவிங் ப்ளஷர். ஏன் இதில் என்ன ப்ளஸ்னா, நீங்கள் ஸ்பீடு ஓட்டுறதுல தெரியவே மாட்டேங்குது. அப்படியே கம்ஃபர்டபுளாக போயிட்டுருக்கு வண்டி. பிரேக்கில் காலை வச்சா தான் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது, தெரியுதா? பா, இது பாருங்க, கேஷுவலாக க்ரூஸ் பண்ணிட்டுருக்கு. கேஷுவலாக 120ல் க்ரூஸ் பண்ணிட்டுருக்கு. வேறு லெவல். 130 140ன்றது வந்து நார்மல் ஸ்பீடுங்க இதில். நான் விட்டால் பெங்களூர் வரைக்கும் ஓட்டிகிட்டு போயிடுவோம் போல இருக்கு. பிரேக்கு தாறுமாறு, தக்காளி சோறு. செடான் தாங்க, அப்படியே கம்ஃபர்டபுளாக க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. சல்லா குட்டி. இன்னைக்கு என் லக்கு கொஞ்சம் ரோடு காலியாக இருக்குது. Having fun, man. Seriously. வேற லெவல். டோலுக்கு முன்னாடி ரைட் எடுத்துப்போம். ரவுண்ட் என்ஜின் கொஞ்சம் நாய்ஸியாக தான் இருக்கும், ஆனால் இந்த காரோட கேரக்டர் அது செம்ம. அந்த நாய்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. அந்த செகண்ட் கியரில் லைட்டாக டர்போ லேக் இருக்குது. தேர்ட் கியரில் போய் புல் பண்ண பாருங்க. இப்போ அதுதான் 100. ஃபோர்த்து கியர் போகிறதுக்குள்ளே 100.
தான் 6th கியரே போடுறேன். ஓ மை காட், ஆசம். ஸ்டீரிங்கும் செம்ம லைட்டாக இருக்குது. ஓகே, ரைட் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரைட் எடுத்துருந்தா ஆக்சுவலி சிட்டிக்குள்ளே ஓட்டி காட்டியிருக்கலாம். பட் அது டைம் வேஸ்ட். நம்ம ஹைவேலேயே ஃபன் பண்ணுவோம். ஓ, டீசல் இன்ஜின் சவுண்டு பாருங்கப்பா. டீசல் இஸ் டீசல்னுவாங்கல்ல அந்த மாதிரி. பின்னாடி 160 bhp கார் இருக்குது. வர்னா, ஹிண்டாய் வர்னா, அதுவும் செம்ம வண்டி. நான் ஒரு ஷார்ட்ஸில் அது வந்து வேணாம் அப்படின்றது வந்து பிடிக்காம இல்லை. என் தங்கச்சி அதை ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்றதுனால அது வேணான்னு சொல்லிட்டேன்னு விட்டேன். ஆனால் அது வந்து வேணா கெட்டதாக சொல்லிட்டேன்னு சொல்லி ஓட்டு கமெண்ட்ஸில் தாளிச்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி வேணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு செடான்ஸ்னாலே புதிய காதல். செடான்ஸ் மேலே புதுசாக வந்தது. அதை பற்றி தெரிஞ்ச பிறகு செடானில் உட்காந்து எவ்வளோ செம்ம ஃபீலிங் வரும், தனியான டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் வரும். அப்புறம் வந்து வேர்ட்ஸ் ட்ரை பண்ணல, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணல. அதில் வந்து நான் ஐ ஃபெல் இன் லவ் வித் வேர்ட்ஸா ஏதோ ஒன்று. ஹோண்டா சிட்டி தான். எனக்கு புது மாடல் ஹோண்டா சிட்டி பிடிக்கலங்க. அது மாதிரி பாக்ஸியாக மாற்றிட்டாங்க. இதோட லுக்கு சூப்பராக இருக்கும், ஸ்லீக்காக இருக்கும், நீட்டாக. இது ஏன்டா ரைடு ஏறுற, ஏன்டா? இவ்வளோ நேரம் 140லேயே ஓட்டின்னு இருந்தோம் அப்படின்னு சும்மா சொல்கிறேன். போய் ஓகே. இப்போ வந்து 100ல் ஓட்டி பார்ப்போம். 6th கியர். வாங்க 100 வந்துட்டிங்களா? ஓகே. 100 இதில் ரொம்ப ஸ்லோவாக தெரியுதுங்க. 100 ரொம்ப ஸ்லோவாக தெரியுது. 2000 RPM 100 அப்படியே ஜம்முன்னு க்ரூஸ் பண்ணிட்டு போகுது. 2000 RPMலாம் பயங்கரமான மைலேஜ் கொடுக்கும். ஒன் 2.5 RPM 2.5K RPM 120. 130 2.5 + 2.6 140 போனாலுமே 3K போல். அந்த டூஸ்லேயே தான் நிற்குது. 2.8 இப்படி தான் நிற்குது. செம்ம இன்ஜின் பா. தெரி நான் நம்பர்ஸ் சொன்னல, இதெல்லாமே சும்மா வீடியோக்காக சொன்னேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னா நான் 80 தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். நான் சும்மா வீடியோக்காக போய் சொல்லிட்டுருக்கேன், நம்பாதீங்க. ஓகே. 3rd கியர் இவ்வளோ ஸ்பீடு வந்து கொஞ்சம் 4th கியர் போட்டுருந்தோம். எஸ், 5th கியர் போட்டுருந்தேன். Wow, what a sound, man. Wow.
வாவ், அடா 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 அடா. Ooh, that engine sound, man. இதெல்லாம் எங்கடா ஈவியில் கிடைக்கும்? ஸ்வின்னு ஓடிட்டுருக்கோடா அது. சை, அது காலப்போக்கில் அடாப்ட் ஆகி தான் ஆகணும் அதுக்குள்ளே இந்த மாதிரி கார்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிக்கணும் ஓட்டி. பா, ஸ்டெபிலிட்டி பாருங்கள், அட்டா அட்டா. இந்த கார் என்ன ஹூலிகனாக மாற்றிடுச்சு. டார்க்கு செம்மையாக இருக்கா, லைட் ஆகிறதுனால ஏறுது வண்டி. என்ன அறியாமல் ஃபாஸ்ட்டாக ஓட்டிருக்கலான்னு தெரியல, எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க திரும்பி. எனக்கு தெரியவே இல்லை, ஃபாஸ்ட்டாக ஓட்டுற மாதிரியே தெரியல. நான் சேஃபாக தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஊருள்ள புதுசாக ஏதோ வண்டி போதேன்னு பார்க்குறாங்களா நான் தெரியல. ஐ டோன்ட் நோ. ஓகே கைஸ், ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஹோப் யூ லைக் திஸ் பியூட்டி பர்ஃபார்மன்ஸ் மெஷின். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you guys in the next video. Bye. ஐயோ, ஸ்டெபிலிட்டி வேறு லெவல்ரா இம்மா லாரி. தேங்க்ஸ்ண்ணே. I love this car, man. நான் ஓட்டுக்கு பாருங்கள், 22லேருந்து 20க்கு வந்துடுச்சு மைலேஜ். ஆனால் 20 கொடுக்குது இப்படி ஓட்டியுமே, அதுதான் ஹைலைட்டே இங்கே.